Okay, question number 15. என்ன சொல்லிட்டு find the equation of the curve passing through the point 0, 0. அப்போ origin அப்படின்னா மீனிங் என்ன y equal to 0 and x equal to 0 அந்த இனிஷியல் கண்டிஷன் டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க சரிங்களா y equal to 0 and x equal to 0 which the differential equation is y dash equal to e power x into sin x சரியா அப்போ டைரக்டாக இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துக்கலாம் இது டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம் அப்போ நம்ம டைரக்டாக பயன்படுத்த பண்ணலாமா கரெக்டாக இருக்குங்க அப்போ என்னாச்சு dy is equal to e to the power x sin x into dx. சரி e power x into sin x எப்படி போடுது e power x into sin x கான்செப்ட் எனி ஐடியா u into v மெத்தட் Okay. யார் u எடுக்கணும் யார் v எடுக்கணும் ஸோ அதான் நம்ம மாற்றிட்டு தான் பிரச்சனை வேறு இருக்கணும் சரி இவனை u எடுக்கணும் இவனை v அதாவது dv சரிங்களா Okay. இப்போ என்னாச்சு இவன் இன்டெகிரல் போகிறீங்களா அப்போ லெஃப்ட் சைடு முடிச்சுக்கணும் y இங்கே மட்டும் என்ன வருது சொல்லுங்க uv sin x into e power x minus integral v into du v என்னது e power x அப்போ e power x into du sin x ஓட டெரிவேட்டிவ் வேல்யூ cos x into dx கரெக்டாமா Sir. சரி இப்போ வந்து இதை டைரெக்டாக பண்ண முடியாது அதுக்காக என்ன எடுக்க சொல்கிறாங்கன்னா ஐன்னு எடுக்க சொல்கிறாங்க அதுக்காக என்ன எடுக்க சொல்கிறாங்க அதை டைரெக்டாக பண்ண முடியாது அதுக்காக என்ன எடுக்க சொல்கிறாங்க அதை வந்து ஐன்னு எடுக்க சொல்கிறாங்க சரிங்களா அந்த இன்டெகிரேஷன் இது இருக்கட்டும் இந்த சொல்யூஷன் இருக்கட்டும் இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது ரெண்டுமே இன்ஃபினிட்டி டிஃபரன்ஸ் இன்ஃபினிட்டி டிஃபரன்ஸ் இது வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டு எந்த பாட்டு ஐ இந்த பாட்டு தான் ஐ நம்மளுடைய யாரோட பாட்டு ஐனா இவங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா ஐயவன் தான் நம்மளுடைய ஐந்து சரிங்களா அப்போ என்னாச்சு sin x into e power x minus எகைன் இது என்ன மெத்தடு u into dv மெத்தட் அப்போ இவனை dvன்னு எடுக்கணும் இவனை uன்னு எடுக்கணும் ஆல்ரெடி மைனஸ் இருக்குதா அவங்க சொல்கிறாங்க எகைன் u என்னது cos x Cos x. into v derivative at e power x வந்து e power x integral v என்னது again e power x between sin minus minus cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன minus sin x ஆமாங்க சார் sin x into dx கரெக்டாமா ஆமாங்க சார் அப்போ என்ன கிடைக்குது சொல்லுங்க that is equal to e power x into sin x மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க மைனஸ் cos x into e power x ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ட்ரிபிள் மைனஸ் அப்போ மைனஸ் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கரெக்டாமா ஆமாங்க சார் அப்போ இந்த டைம் நம்ம ஆல்ரெடி என்னென்னு எடுத்துக்கிறோம் ஐன்னு எடுத்துக்கிறோமா அவங்க வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஐன்னு எடுத்துக்கிறோமா ஆமாம் சார் ஐ இருக்குதா இது என்னது மைனஸ் ஐ வந்து என்ன கிடைக்கும் டூ ஐன்னு மாறுமா ஆமாங்க சார் என்னாச்சு e power x into sin x minus e power x into cos x divided ஓகே அவ்வளோதான் இங்கே எது ஐயும் கிடையாது இங்கே ப்ளஸ் சின்னு வரும் அந்த சியை நம்ம அங்கே ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சி ஏன்னா இன்டெகிரல் பண்ணுவோம் ப்ளஸ் சி எல்லாம் ப்ளஸ் எடுத்துக்கோம் ஓகே அதை நம்ம கடைசி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஐயோட வேல்யூ என்ன ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா e power x into sin x காமன் எடுத்துங்க இ பவர் எக்ஸ் வந்து காமன் எடுத்துங்க இ பவர் எக்ஸ் காமன் எடுத்துட்டா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அந்த டூ இருக்குது பற்றி அந்த டூ வந்து டிவைட் பை டூ சரிங்களா ப்ளஸ் சி ப்ளஸ் சி இதுதான் நம்மளுடைய ரைட் சைடோட இன்டெகிரேஷனோட பார்ட்டோட வேல்யூ ரைட் சைடு இன்டெகிரேஷன் பார்ட்டோட வேல்யூ அப்போ எழுதிடலாமா அப்போ சொல்லுங்கள் நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன கிடைக்குது
y equal to e power x by 2 into sin x minus cos x cos x plus c. plus b. இது யாரு ஜெனரல் ஸ்பீச். இது யாரு ஓகே சார். ஜெனரல் ஸ்பீச். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். அப்போ நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் வேணும். அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன பயன்படுத்துகிறோம்? எக்ஸ் ஜீரோனா ஒய் ஜீரோ. சரிங்களா? பர்டிகுலர் சொல்யூஷன் நான் சொன்ன கான்செப்ட் என்ன? எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அண்ட் ஒய் ஈக்குவல் ஜீரோ ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண என்னாச்சு? ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ டிவைட் பை டூ சைன் ஜீரோ மைனஸ் காஸ் ஜீரோ ப்ளஸ் சி. ஜீரோ ஈக்குவல் டு சைன் ஜீரோ காஸ் ஜீரோ வந்து 1. அப்புறம் என்ன கிடைக்குது? மைனஸ் 1/2 கரெக்டுங்களா? இது வந்து என்ன கிடைக்கும்? ஈக்குவல் ஜீரோ வந்து 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் சி. கரெக்டாக? ஆமாங்க சார். அப்போ சியோட வேலை என்ன கிடைக்குது? சி ஈக்குவல் டு 1/2. சி ஈக்குவல் டு 1/2 போது இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது சியோட வேலை 1/2 அப்ளை பண்ணுறது. அப்போ என்னது? y equal to e power x divided by 2 into sin x minus cos x plus 1/2. இதுதான் நம்மளுடைய பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல். எனி டவுட்? இல்லைங்க சார். இது ஒரு நியூ கான்செப்ட். e power x into sin x நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்.